ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். மூத்த அரசியல்வாதியான வைகோ அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பேட்டி மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அதுல திமுக மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த 4 தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா வைகோ அவர்கள் 2, அதாவது மதிமுக சார்பா 2 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில மதிமுக திடீர்னு திமுகவுல இருந்து விலகிறதா சமீபத்துல சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணமும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க திமுகவுடன் இருந்தா 34 வருஷமா நாங்க இந்த கட்சியை வந்து வச்சிருக்கோம், எங்க கட்சிக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 2 எம்எல்ஏ மதிமுகவில் இருக்காங்க இல்லையா, அந்த 2 எம்எல்ஏக்களுமே வந்து உதயசூரியன் அந்த சின்னத்துல தான் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதனால ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தா ஒரு கருத்து வேறுபாடு வருது, எங்களால தன்னிசையா வந்து முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பல்வேறு ஒரு காரணங்களை சொல்லி மதிமுக திமுகவுல இருந்து சமீபத்துல வெளியேறி இருந்தாங்க. இந்த சூழ்நிலை தான் வைகோ அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. அப்போ விஜய் அவர்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நானே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதா ஒரு பரபரப்பான பேட்டியை வந்து வைகோ அவர்கள் கொடுத்திருந்தாரு. ஸோ இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் விவாதத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா 2026 ஆட்சி அமைக்கல. அதிமுக திமுக இரு பெரும் கட்சிகளும் மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்க மக்களுக்கு சரியா நலத்திட்டங்களை செய்யல, ஊழல் பண்ணக்கூடிய கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஸோ இதனாலாம் தமிழகத்துக்கு வந்து ஒரு மாற்று தேவை அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு மாற்று சக்தியா தான் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க. இந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமா இப்போ சமீப காலமா தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அதிமுகவில இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிருந்தாங்க. இப்போ வைகோ அவர்கள் கிட்ட பேசினது போலயே அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட யாராவது பேசியிருப்பாங்களோ, இது போல யாராவது வந்து கேட்டிருப்பாங்களோ அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வைகோ அவர்கள் சொன்ன விஷயத்த யாராலையும் சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. என்னதான் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாலுமே இது உண்மைனோ நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இன்னும் அந்த கட்சி சார்பா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஸோ வைகோ அவர்கள் எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்டல. அதனால இது உண்மைனோ நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இது இரு தரப்புல இருந்து கேள்வியா எழுப்புறாங்க. வைகோ அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சது உண்மை, ஆனா விஜய் அவர்கள் இதுதான் சொல்லியிருப்பாரா, அது உண்மையா, அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தா இது எந்த சூழ்நிலையில வந்து நடந்திருக்கும், இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் வந்து கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு புறம் வந்து அதிமுகவில இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து திடீர்னு தாவேக்காவுக்கு போனதுனால ஒருவேளை பேசுனதுனால தான் போயிருப்பாங்களோ, யாராவது வந்து பேசியிருப்பாங்களோ, யாரும் பேசாம எப்படி திடீர்னு அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இப்படி இரு கோணத்துல வந்து கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வைகோ அவர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. இவர் சொன்ன விஷயத்த நம்மளால சாதாரணமாகவும் எடுத்துக்க முடியாது. அதே போல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு கட்சி மீது நம்ம குற்றமும் சாட்டக்கூடாது. சோ இப்போ ஒரு கட்சியோடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம தலைவருடைய இமேஜ் ரொம்பவே முக்கியம். அதனால இது போல குற்றச்சாட்டுகள்லாம் வரும்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பா இதுக்கு கண்டிப்பா வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வைகோ அவர்கள் இது வெறும் குற்றச்சாட்டா மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல அவர் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாரா, அதற்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பதில் சொல்ல போறாங்க, இதெல்லாம் வச்சுதான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நம்மளால டிசைடே பண்ண முடியும். அதனால அந்த குற்றச்சாட்டுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கவனிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு தாவேகா தரப்புல இருந்து சரியான விளக்கம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.